சரின்னு சொல்லிட்டு நானும் ஒரு கடையில ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு கடையில வேலைக்கு சேர்ந்துட்டேன். அதுவும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஷோரூமு சேல்ஸ் பண்ணணும். காலைல 9:00க்கு போனா நைட்டு 10:30க்கு. சரி விடுங்க அது கூட பண்ணிடுறேன். அங்கேயா ஸ்டாக் காணாம போச்சா நம்ம கையிலேருந்து காசு வைக்கணும். சரி அது கூட என் தவறு தான் நான் பண்ணிடுறேன். ஷேவிங் பண்ணியிருக்கிறோம், ஃபுல் ஹேண்ட் போட்டிருக்கிறோம், நீட்டா ஷூ போட்டிருக்கணும், எல்லாம் பண்ணியிருக்கிறோம். சரி விடு பண்ணிடுறேன். அதெல்லாம் பண்ணிட்டு அங்க போய் பொட்டி தூக்கணும், பாக்ஸ் தூக்கணும். சரி விடு அதையும் சொல்றேன், அதையும் பண்ணிடுறேன். கஸ்டமர் வெளிய போனா அதுக்கு திட்டுவாய்ங்க. அங்க இருக்கிற சீனியர்ஸ மொறச்சா அதுக்கு திட்டுவாய்ங்க. அங்க பார்த்தீங்கன்னா 2 லேடீஸ்லாம் இருக்காய்ங்க. அவைங்கலாம் பல வருஷமா இருப்பாய்ங்க போல. வந்த யாரையுமே நிம்மதியா இருக்க மாட்டாங்க. 8 வருஷம் இருந்துட்டு, வந்தவங்க எல்லாத்தையும் 3 மாசம், 6 மாசம் டார்ச்சர் பண்ணி அனுப்பிறது. அவன் சார், இப்படி சார், அப்படி சார்ன்னு ஹையர் கூட நல்ல தொடர்பு. அது வேற மாரி தொடர்பு இல்ல, நல்ல தொடர்பு. நான் சொல்றத புரிஞ்சுக்கணும். அந்த தொடர்புல இருக்கிறவைங்கலாம் நம்மள தூக்கி போட்டு மிதி மிதி மிதிக்கிறது. நான் வேற இது தெரியாம போனவொன்னே எங்கேயாவது சண்டை போட்டு வச்சுட்டேன்னா, நம்மள போட்டு தூக்கி தூக்கி போட்டு அடி அடின்னு அடிச்சு, நம்மள போட்டு கஞ்சா ஆக்கிட்டாய்ங்க. சரி என்ன பண்றது? ஒரு ரூ. 12,000 சம்பளம் வந்தா நமக்கு ஏதோ வீட்டுக்கு சப்போர்ட்டா இருக்குமே! ஒரு பைக்கு டூ கட்டிக்கலாமே! ஒரு 5,000 வீட்ல குடுக்கலாமே! நம்ம செலவுக்கு ஒரு 2,500 வச்சுக்கலாமேங்கிறதுக்காக ஊர் பக்கத்திலே இருக்குன்னு சொல்லிட்டு உயிர கையில புடிச்சுட்டு போய்க்கிட்டு இருக்கேங்க. இத விட நல்ல ஜாப், நல்ல ஜாப் என்ன வேணா சொல்லலாம். சேல்ஸ்லயும் காசு சம்பாதிக்கலாம். பட் நம்ம ஆனா தொடர்ந்து 2 வருஷம் இருந்து நமக்குன்னு கஸ்டமர் பேஸ் கிரியேட் பண்ணா மட்டும் தான் நம்ம அந்த காச கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக உயிர கையில புடிச்சுட்டு வேல பார்த்துக்கிட்டு இருக்கேங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 மாசம் ஆச்சு வேல பார்த்துக்கிட்டு இருக்கேன் பார்த்துக்கங்க.